துலாராசியில் பிறந்தவர்கள் இன்னைக்கு கவனமாக இருக்கப்பட வேண்டும். இந்த பக்கம் தாண்டலாமா, அந்த பக்கம் தாண்டலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாயிட்டு இருக்கும். தீர்க்கமாக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துவிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. சின்ன சின்ன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக எனக்கு என்ன, வண்டியை நீங்க நிறுத்தும் பொழுது எனக்கு என்ன, கொஞ்சம் ரோட்டுக்கு ஓரத்தில் நிறுத்துங்க. தேவையில்லாம டக்குன்னு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வண்டியை ரோட்டில் நிறுத்திங்கன்னா வண்டி இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில நேரம் எனக்கு என்ன, வண்டி நீங்க லாங்கில் ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தெரியும். இருந்தாலும் எனக்கு என்ன, தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு என்ன, முன்னாடி நிற்காம ஓரமா நின்று கொஞ்சம் வண்டியை ஓரமா போட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. இல்லைன்னா வேதனைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் பல சரக்கு வியாபாரிகள், எது இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துவார்கள், இவங்க எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். இல்லை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பருப்பு கேட்டிருப்பாங்க, நீங்க அரிசி கொடுத்துருப்பீங்க, அரிசி கேட்டிருப்பாங்க, பருப்பு கொடுத்துருப்பாங்க. பர்ச்சேசிங்ல கூட என்னன்னு கேட்டீங்கன்னா லாரியில நீங்க கேட்டது வராம வேற மாறி போகும். அதனால இன்னைக்கு செய்யக்கூடிய காரியத்தை எனக்கு என்ன, கவனமா செயல்படுத்துங்க, பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு லாபகரமான நாள். எல்லாரும் குடும்பத்தில் எனக்கு என்ன, ஒரு குதூகலம் நிலவக்கூடிய நாள் என்று உங்களுக்கு வீடு நிலம் முதலியவற்றில் முதலீடு கண்டிப்பா செய்யலாம். தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாள் என்று உங்களுக்கு போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ராணுவத்துறையில் பணிபுரிந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர், கமாண்டர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படிப்பு துறையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு அறிவுகள் ஜாஸ்தி. அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இந்த நாள் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சிகரமான நாள் என்று உங்களுக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்படி நம்ம நல்லா சாதம் நிறைய ஃபுல்லா சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி மதம் இருக்கிற போன்று ஒரு உணர்வுகள் ஏற்படும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சமூகமா இருக்கிறது. நிர்வாகத்தில் சரியான முறையில் அணுகுமுறை நிலவும். அதே மாதிரி இந்த அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள், கோவில் அர்ச்சகர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், சமய பரப்புனர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்ல அருமையான நாள் தான். இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருந்துதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மதியானத்துக்கு மேலதான் அந்த சூழ்நிலை நல்லா இருக்கும். இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சாலும் உங்களால என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யப்பட்டால் இன்னைக்கு நல்லா ஆப்டா இருக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் அடையக்கூடிய நாள் என்று தந்தையிடமிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு பெருமைப்படத்தக்க சூழலை உருவாகும். தந்தையிடமிருந்து எதிர்பார்த்த வரவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சுரங்க உரிமையாளர்கள், சுரங்கத்தில் பணியை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸுங்க, தொல்பொருள் ஆய்வாளர்கள், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள், எழும்பு வைத்தியர்கள், பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்ரீ ராமபக்த அனுமனை வழிபாடு செய்தால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கோவில் மணி அடிப்பது போன்ற என்னன்னு கேட்டீங்கன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி காலையில இருந்தே நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கப்பட வேண்டும். எச்சரிக்கை தேவை. இந்த ஸ்டீல் பர்னிச்சர் சம்பந்தமானது, தோல் பதனிடும் தொழிற்சாலை சம்பந்தமானது, மெக்கானிக் வேலை செய்வோர், பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குபவர், விற்பவர், உற்பத்தி செய்பவர், இரும்பாலையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு என்ன இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். தேவையில்லாத பிரச்சனைல போய் மாட்டிக்க வேண்டாம். தேவையில்லாம சொம்புக்குள்ள கைவிட்டு அதுக்குள்ள இருக்கிற தேல் கடிக்கிற மாதிரி, அதுல இருக்க எறும்பு கடிக்கிற மாதிரி பிரச்சனை வந்துடும். ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செய்யுங்க. இன்னைக்கு எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என்ன நல்ல ஆப்டான நாள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா க்ளோஸா இருக்கக்கூடிய நாள். நல்ல படிப்பும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். இன்னைக்கு பரீட்சை ஏதாவது இருந்தால் நல்லா எழுதுனீங்கன்னா மார்க் நிறைய கிடைக்கும். கவலை பண்ணுகிற அவசியம் இல்லை. நீதித்துறை, வக்கீல்க, நீதிபதிகள், நகைக்கடை, சர்வதேச வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், சமையல் எண்ணெய் சம்பந்தமானது, மூக்கு கண்ணாடி உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு என்ன ஆப்டான நாள். மீனராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை மாதத்திற்கு ஒரு முறையாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மீனுக்கு கடலைப்பொறி தானம் செய்யப்பட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தோஷ நிவர்த்தி ஆகும். இன்றைய சிப்பிக்குள் முத்து டிப்ஸ், அதாவது நாம குளிக்கும் பொழுது கால் மீது காலை வைத்து அழுக்கு தேய்ப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். கால் மீது கால் வைத்து அழுக்கு தேய்த்து குளிக்கப்பட்டால் கண்டிப்பா தோஷம் ஏற்படும். வருமானம் குறையும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சண்டை சச்சரவு ஏற்படும். அதனால கால் மேல கால் வச்சு தேய்ச்சி அழுக்க இதுங்கிறத தவிர்க்கப்பட வேண்டும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை டெய்லியும் பாருங்க. நிறைய டிப்ஸ் வந்துட்டு இருக்கு, ராசி பலன் வந்துட்டு இருக்கு. எங்களோட இமெயில் அட்ரஸ் msrgoldtime27@gmail.com இருக்கு. இந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா காலையில
9 to 10 வருது. அதே ரீடெலிகாஸ்ட் 12 to 1 வருது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.